ஹாய் வீவர்ஸ், ஒரு சூப்பரான ப்ரோமோ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் செம்ம பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. நம்ம அஞ்சலி இப்படியெல்லாம் இறங்கி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இந்த சீரியல்ல நம்ம வெற்றி ஹீரோவா இல்ல அஞ்சலி ஹீரோவா தான் தெரியல. ஏன்னா அஞ்சலி தான் எல்லா விஷயத்தையுமே டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறது. நம்ம வெற்றிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும். மகேஷ் அஞ்சலியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. இந்த இடத்துல நம்ம துளசி வந்து லாஸ்டா அப்பா எதுக்காக வெளியில போனாரு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு லக்ஷ்மி சொல்றாங்க, அஞ்சலியை பார்க்கதாமா பழம் எல்லாமே வாங்கிட்டு போனாரு. ஆனா அதுக்கப்புறம் இவருக்கு எப்படி இந்த மாதிரி நடந்ததுன்னே தெரியல. எதுக்காக அவரு திடீர்னு அஞ்சலியை பார்க்கறதுக்காக போனாருன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்லி சொல்லி அழுகிறாங்க. இதெல்லாம் கேட்ட துளசி வந்து அஞ்சலிக்கு ஃபோன் போட்டு சொல்லுவோம் அப்படின்னு துளசி அஞ்சலிக்கு கால் பண்றாங்க. அப்போ அஞ்சலி கால் எடுத்து பேசும்போது துளசி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ அஞ்சலி கேக்குறாங்க, எதுக்காகக்கா இப்படி அழுகுறீங்க, எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது துளசி சொல்றாங்க, அப்பா லாஸ்டா உன்கிட்ட தான் அஞ்சலி ஏதோ சொல்லணும்ட்டு உங்க வீட்டுக்கே வந்திருக்காரு. அம்மா தான் இப்ப என்கிட்ட சொன்னாங்க அப்படின்ட்டு நம்ம துளசி அழுதுகிட்டே சொல்றாங்க. இது கேட்டதுமே அஞ்சலிக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகுது. என்னக்கா சொல்ற, அப்பா என்னைவா பார்க்க வந்தாரு, எனக்கு அது தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. பாட்டி கண் முழிச்சிருக்காங்க. கடைசியா அப்பா கிட்ட தான் பேசியிருக்காங்க. அப்பா கிட்ட ஏதோ உன்னைய பத்தின விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அப்பா எப்படியாவது அஞ்சலியை பார்த்து இதெல்லாம் கொடுத்துட்டு ஏதோ விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்காரு. அந்த நேரத்துல தான் இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு துளசி பயங்கரமா சொல்லி சொல்லி அழுகிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம அஞ்சலிக்கு தலை சுத்திருச்சு. அப்போ அஞ்சலி நினைக்கிறாங்க, எதுக்காக அப்பா நம்மள தேடி வந்திருப்பாரு, ஏதாச்சும் முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு துளசி அக்கா சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன அது முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டு மண்டை போட்டு பிச்சுக்கிறாங்க. ஆனா அப்பா வந்ததான் மகேஷ் என்கிட்ட எதுக்கு சொல்லவே இல்லை, அப்போ ஏதோ இதுல ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுத்தி எல்லாத்தையுமே தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சோஃபாக்கு கீழே சிவராமனோட பேக் இருந்திருக்கு. அந்த பேக்ல அஞ்சலிக்காக எடுத்துட்டு வந்த புடவை அப்புறம் பழம் பூ எல்லாமே இருந்திருக்கு. இதை பார்த்ததுமே அஞ்சலி பயங்கரமா அழுகுறாங்க. அப்பா லாஸ்டா நீங்க என்னைய தான் பார்க்க வந்திருக்கீங்களா, இது எனக்கு தெரியாம போயிடுச்சு. அப்படி என்னப்பா என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்தீங்க, யாரை பத்தி நீங்க சொல்லணும்னு வந்தீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ அஞ்சலிக்கு மனசுல ஒரு விஷயம் தோணுது, பாட்டிக்கும் இதே தான் நடந்தது. ஆனா பாட்டி எப்படியோ கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஆனா இப்போ நம்ம அப்பாவை மகேஷ் தான் ஏதோ பண்ணியிருக்கணும். ஏன்னா அப்பாவுக்கு எதிரின்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்பா எல்லார்கிட்டயுமே நல்ல சகஜமாவும் அன்பாவும் தான் பழகிட்டு இருப்பாங்க. அப்புறம் எப்படி புதுசா ஒரு எதிரியே அப்பாவுக்கு வந்தாங்கன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அஞ்சலிக்கு கன்ஃபார்மே ஆயிடுது, வேற யாரும் இல்லை, கண்டிப்பா மகேஷ் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கணும். அப்பாவுக்கு ஏதோ மகேஷை பத்தின விஷயம் தெரிஞ்சிருச்சு. பாட்டி கண் முழிச்சு மகேஷை பத்தின விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் மகேஷ் கிட்ட இருந்து என்னைய காப்பாத்தணும்னு ஓடோடி வந்திருக்காரு. இது எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாம சீக்ரெட் ரூம்க்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்ரெட் ரூம்க்கும் போய் பார்க்குறாங்க. அங்க பார்த்தா அந்த லேடியை காணா. என்ன இங்க ஒரு அம்மாவை அடைச்சு வச்சிருந்தாங்க, அவங்கள எங்க தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியலையே, இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அஞ்சலி மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. மகேஷ் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அஞ்சலியை பார்த்து கேக்குறாங்க, என்ன அஞ்சலி ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அஞ்சலி சொல்றாங்க, இல்ல எனக்கு அப்பா ஞாபகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா மகேஷ்க்கு அஞ்சலி மேல செம்மையா டவுட் வருது. என்ன இவன் எப்பவுமே இப்படி இருக்க மாட்டாளே, சோகமா இருந்தாலும் இவன் நம்மள பாக்குற பார்வை என்னமோ வில்லனை பாக்குற மாதிரி எல்லாம் பாக்குறா. சரி என்ன பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு மகேஷும் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு டின்னர் எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்க போயிடுறாங்க. நம்ம அஞ்சலிக்கு தூக்கமே வரல. நம்ம அப்பா சாவுக்கு காரணம் இவர் தானே, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் தூங்குற வரைக்கும் அஞ்சலி தூங்காம வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மகேஷ் தூங்கினதுக்கு அப்புறம் அவங்களோட போனை எடுத்து லாஸ்டா யாருக்கு கால் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற கால் லிஸ்ட் எல்லாம் பாக்குறாங்க. அப்போ சிவராமன் மகேஷ்க்கு தான் கால் பண்ணிருக்காங்க. இதை வச்சு நம்ம அஞ்சலி கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க, வேற யாரும் இதை பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை, இந்த மகேஷ் தான் அப்பாவை ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்த நம்ம யார்கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பேசாம இதுக்கப்புறம் இந்த விஷயத்த யார்கிட்ட இருந்தும் மறைக்க வேணாம், வெற்றி மாமா கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு கால் பண்ணி சொல்றாங்க அஞ்சலி. வெற்றியும் கால் எடுத்து அஞ்சலி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, மாமா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அப்பா சாவுக்கு யாரு காரணம்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வெற்றி கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட வெற்றியும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன அஞ்சலி சொல்ற, யார் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு
கேட்கும்போது நம்ம அஞ்சலி அழுதுகிட்டே எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அப்பா லாஸ்ட் டைம் என்னைய தான் பார்க்கறதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அஞ்சலி கிட்ட சொல்லணும்ட்டு என்னை பார்க்கறதுக்காக வந்தனால தான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையாயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. அப்போ வெற்றி கேட்குறாங்க, சரி அஞ்சலி நீ கொஞ்சம் அழுகுறத நிப்பாட்டிட்டு எனக்கு தெளிவா சொல்லு, உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி அஞ்சலி கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, மகேஷ் மேல தான் வெற்றி எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வெற்றி ஷாக்குக்கு மேல ஷாக் ஆகுறாங்க. என்ன அஞ்சலி சொல்றீங்க, மகேஷ் அப்படி சொல்லி கேட்கும்போது அஞ்சலி சொல்றாங்க, ஆமா பாட்டியோட இந்த நிலைமைக்கு காரணம் மகேஷ் தான் அப்படின்ட்டு எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சிடுறாங்க. அப்போ வெற்றிக்கு கோபம் வருது பாருங்க, செம்ம கோபத்துல இருக்காரு நம்ம வெற்றி. அஞ்சலி எப்படி உங்களுக்கு தெரியும் மகேஷ் தான் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம அஞ்சலி ஒன்று ஒன்றா சொல்றாங்க. மகேஷ் வீட்டை சுற்றி சிசிடிவி கேமரா வச்சிருக்காரு. அந்த கேமரா மூலமாக தான் பாட்டி அவர் தள்ளி விட்டதே எனக்கு தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றின உண்மை பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் பாட்டியை இப்படி கோமா ஸ்டேஜுக்கு அனுப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பாட்டிக்கு நினைவு வந்து அப்பா கிட்ட தான் லாஸ்ட்டாக பேசியிருக்காங்க. அப்பாவுக்கும் மகேஷை பற்றின ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சனால தான் அப்பாவை இது மாதிரி ஆள் வச்சு துரத்தி சாகடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி வெற்றி கிட்ட ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வெற்றி அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு ஆரம்பத்திலே மகேஷ் மேல சின்னதா ஒரு டவுட் இருந்துச்சு அஞ்சலி. ஆனா இப்போ நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் மேல இருக்கிற டவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்றாங்க. இதை கேட்ட அஞ்சலி சொல்றாங்க, அவன் ஒரு சைக்கோ மாமா, அவன் ஒரு சைக்கோ கொலைகாரன். இவ்வளோ நாளா அவனை பத்தின விஷயத்தெல்லாம் வெளியில சொல்ல முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எப்போ என் அப்பாவோட சாவிக்கே அவன் தான் காரணம் தெரிஞ்சிச்சோ இதுக்கப்புறம் அவனை நான் விட்டு வைக்கிறதா இல்லை. இன்னும் இவனால எத்தனை உயிர் போக போகுதுன்னு எனக்கு தெரியல மாமா. இனிமேட்டு நம்ம உஷாரா இல்லைனா நம்ம பல பேரை இழக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வெற்றி கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட வெற்றி வந்து அஞ்சலி கிட்ட ஒரு ஐடியா சொல்றாங்க. அஞ்சலி இப்போதைக்கு மகேஷ்க்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாத மாதிரி காட்டிக்கோ, நான் சொல்ற மாதிரி பண்ணு. இது மாதிரி அவனுக்கு போனை போட்டு அப்பா சாவுக்கு காரணமான ரவுடிய வெற்றி கண்டுபிடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த ரவுடிய குடோன்ல தான் அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சும்மா சொல்லி பாரு, அவன் வாயில இருந்து தானா உண்மை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி அஞ்சலிக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அதே மாதிரி அஞ்சலியும் மகேஷ்க்கு கால் பண்ணுறாங்க. அப்போது மகேஷும் கால் எடுத்து சொல்லு அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு பேச, அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். அப்பா சாவுக்கு காரணமான ரவுடிய வெற்றி மாமா கண்டுபிடிச்சி இப்போ குடோன்ல அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே மகேஷ்க்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இது, மின்னல் வேகத்துல இவன் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டானா? அப்ப அந்த ரவுடியை கண்டுபிடிச்சிட்டானா கண்டிப்பா அந்த ரவுடி கிட்ட இருந்து யார் இதெல்லாம் செய்ய சொன்னாங்கிற விஷயத்தையும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களே. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல தலையில கையை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அப்போ மகேஷ் கிட்ட அஞ்சலி கேக்குறாங்க, என்னாச்சு மகேஷ், அப்பாவை கொலை பண்ண கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் என்னன்னா ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து மகேஷ் கிட்டே கேட்குறாங்க. அப்போது மகேஷ் சொல்கிறாங்க, இல்லை அஞ்சலி எனக்கு ஒன்றுமே புரியல, இவ்வளோ சீக்கிரம் மாமாவோட சாவுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சிட்டாரா வெற்றி, சூப்பர்ல அப்படின்ட்டு அப்படியே மழுப்புறாரு. அப்போ அஞ்சலி வந்து மனசில் நினைக்கிறாங்க, அட பாவி, எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாத பிள்ளை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா, இரிடா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு நம்ம அஞ்சலி மகேஷ் கிட்ட சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம அஞ்சலி செம்மையா ஐடியா போட்டிருக்காங்க. இவ்வளோ சீக்கிரம் மகேஷ் மாட்டுவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் கூட நினச்சேன் 1 மாதம் 2 மாதம் இழுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நம்ம அஞ்சலி புத்திசாலித்தனமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மகேஷை பிடிச்சி கட்டி வச்சு அடித்து அவர்கிட்ட எல்லா உண்மையும் வாங்கணும். அப்போ தான் உண்மையே தெரிய வரும், சிவராமன் உண்மையாகவே இறந்துட்டாரா, அப்படி இல்லைனா அவரை உயிரோட இந்த மகேஷ் தான் அடைச்சி வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்டா வெளியில கொண்டு வருவாங்க. எது எப்படியோ இந்த சீரியலை இப்படியே விறுவிறுப்பு குறையாம சூப்பரா எடுத்துட்டு போனா பாக்குற நம்மளுக்கும் செம்மையா இருக்கும். இனிமேட்டு மகேஷ் வந்து தப்பிக்கவே முடியாது. என்ன அஞ்சலி உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அஞ்சலி ரொம்பவே உஷாரா இருக்கணும். அவங்க மட்டும் மகேஷ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், அஞ்சலியோட ஜோலி முடிஞ்சு போச்சு. அஞ்சலியை கட்டி வச்சு அஞ்சலியை வெளியிலவே அனுப்ப மாட்டாரு மகேஷ். அப்பா காணாம போன சோகத்துல அஞ்சலி எங்கேயோ போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே நம்ப வச்சிருவாரு. இதெல்லாம் நடக்கவே கூடாது. சீக்கிரமாவே மகேஷ் மாட்டி ஜெயிலுக்கு போகணும். இந்த சொத்து எல்லாமே முருகன் கைக்கு வந்து சேரணும். அது மட்டும் இல்லாம இவ்வளோ நாளா சீக்ரெட் ரூம்ல கட்டி போட்டுட்டு இருந்த முருகனோட அம்மாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அவங்களே கொஞ்சம் காமிச்சா நல்லா இருக்கும். அவங்கள சீக்கிரம் முருகனோட சேர்த்து வச்சுட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். சிவராமன் வந்தா மட்டும்தான் முருகனோட அம்மா யாரு, அவங்களுக்கும் இந்த மகேஷ்க்கும் என்ன சம்பந்தம்,
இவ்வளோ நாளா மகேஷ் அனுபவிச்சிட்டு இருக்கிற சொத்துக்கெல்லாம் யாரு சொந்தக்காரங்க அப்படிங்கிற சீக்ரெட் எல்லாம் வெளியில வரும். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.